வீடெல்லாம் அதே மாதிரியே இருக்குது. இதான் பாப்பா வீடு. மீண்டும் ஒரு புது வீடியோ ஆரம்பிக்கலாமா? கம் லெட்ஸ் கோ. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7 o'clock ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் எங்கே போகிறேன் அப்படின்னா, என்னோடய அம்மா வீட்டு சைடில் இருக்கிற குலதெய்வ கோயிலுக்கு தான் போகிறேன். அங்கே வந்து வருஷம் ஒரு பூஜை நடக்கும். அதுக்காக தான் இன்றைக்கி போயிட்டுருக்கேன். இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரே காம்பவுண்டுக்குள்ளே ஒரு 15-20 வீடு இருக்கும். அந்த வீடுகளுக்கு நடுவில் தான் நம்ம கோவில் இருக்குது. இங்கே 2-3 வீட்டுக்கு சேர்ந்து ஒரே முற்றம் தான் இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்கும் சேர்த்து நடுவில் ஒரு கிணறு இருக்குது. இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு சின்ன டவுனுக்கு நடுவில் தான் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த அளவுக்கு வித்தியாசமான என்னோடய அப்பா வீடு தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நாங்கள் வந்து கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோம். ஏன் இந்த டைமில் வந்திருக்கேன் அப்படின்னா, எப்போவுமே ஈவினிங் வந்து ஒரு பூஜை நடக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாமி ஆடிட்டுருக்காங்க. நாங்கள் வரும்போது ஸ்டார்ட் பண்ணல, நான் கொஞ்சம் நேரம் கழித்து தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா வந்து நிறைய சொந்தக்காரங்க இருந்தாங்க. எல்லோரும் வந்து எப்படி இருக்கே என்ன எதுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நான் வீடியோ எடுக்கல. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது வந்து ஒரு வாளும், அதே மாதிரி இடுப்பில் கட்டுற அந்த அரமணி அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி சிலம்பு அப்படின்னு சொல்லிட்டு காலில் போடுறதும் வச்சுருக்காங்க. இது வந்து இந்த சாமி ஆட ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு வந்து இடுப்பில் அந்த அரமணி அப்படிங்கிறது கட்டுவாங்க. அதே மாதிரி அவங்க சாமி ஆடிட்டு இருக்கும்போதே வந்து அந்த வாளை எடுத்து திரும்ப ஆட ஆரம்பிப்பாங்க. இப்போ அந்த அண்ணா தான் வந்து சாமி ஆடுறாங்க. ரொம்ப வருஷம் கழித்து எங்கள் குலதெய்வம் வந்து அந்த அண்ணா மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நம்புகிறோம். அவர் சாமி ஆடிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து அந்த உடையெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அதாவது அந்த சிவப்பு கலரில் பட்டு துணி வச்சு கட்டுவாங்க. கிட்டத்தட்ட 20-25 வருஷம் முன்னாடி தான் ஒரு பாட்டி வந்து இந்த மாதிரி சாமி ஆடிட்டு இருந்தாங்களா. அவங்க இறந்ததுக்கு அப்புறமா யார் மேலேயும் அந்த சாமி வரல, சாமி ஆடலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே கோவிலில் பார்த்தீங்கன்னா மலையாள மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு சிறப்பு பூஜை நடக்கும். இவ்வளோ தூரம் நான் கோவிலை பற்றி சொன்னேன். அந்த சாமியோட பேர் நான் இது வரைக்கும் சொல்லலை. என்னோடய குலதெய்வம் பேர் வாளால் பகவதி. இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கிறது எப்படி இருக்குது, இங்கே இருக்கிற வீடுங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு மார்னிங் வந்து ஷூட் பண்ணி காமிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் கேட்டுட்ருக்கிற பாட்டு பார்த்தீங்கன்னா தோற்றம் பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க மலையாளத்தில். இந்த பாட்டு பாடுவாங்க. அப்படி இல்லைன்னா புல்லுவாம்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது. இது 2 தான் வந்து இந்த கோவிலில் பாடுவாங்க. வருஷத்தில் ஒரு தடவை தான் இந்த பூஜை நடக்கும். இது வந்து 2 days நடக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் மார்னிங்லேருந்து அந்த ப்ரிப்ரேஷன் எல்லாம் நடக்கும். அன்னதானம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். சாமி பூஜை நடந்துகிட்ருக்கும். ஈவினிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோற்றம் பாட்டு பாடி இந்த சாமி ஆடுறது இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும். சாமிக்கு பூஜை நடக்கும். இந்த சாமி ஆடுறது பார்த்திங்கன்னா அந்த பாட்டு முடிகிற வரைக்குமே வந்து ஆடிட்டுருப்பார். அந்த பாட்டு முடிகிறதுக்கு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் ஆகும். அது வரைக்குமே வந்து இந்த சாமி ஆடிட்டு தான் இருப்பாங்க. இந்த பாட்டு விடிய பாடிட்டுருப்பாங்க. இது ஏன் 2 நாள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நடக்கிற பாட்டு பார்த்திங்கன்னா எல்லா குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சார்பாக ஒரு பாட்டு நடக்கும். அது இல்லாமல் யாராவது வேண்டுதல் வச்சு ஒரு பாட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டேவும் பாட்டு இருக்கும். இல்லை 2 பேரும் சேர்ந்து கூட பண்ணுவாங்க. ஆளுக்கு ஒவ்வொருத்தங்களாக பண்ணோம் அப்படின்னா இது இன்னும் நாள்கள் போகும். அப்படிங்கிறனால நம்ம வந்து எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பாட்டு காமனாக வைக்கிறோம். அதே மாதிரி இந்த பாட்டு பாடுறவங்கள வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த மாதிரி பாடுறவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே 8:30க்கு ஆரம்பித்த பாட்டு 10 மணியோட முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நான் வந்து உங்களுக்கு மார்னிங் வந்து இந்த வீடு இதெல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் கோவிலுக்கு வந்துட்டேன். இந்த வீடு பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா பிறந்து வளர்ந்த வீடு. இந்த வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பாவோட வயசே இருக்கும். எங்கள் அப்பாவுக்கு எப்படியும் கிட்டத்தட்ட 68 வயசு ஆயிடுச்சு. அவர் வாழ்ந்த வீடு இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இந்த வீட்டில் இப்போ யாருமே கிடையாது. பெரியப்பா பசங்க இவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாமே தனியாக வீடு கட்டி எல்லோரும் போயிட்டாங்க. இப்போ இந்த வீடு இடிஞ்சு விழுகிற நிலமையில தான் இருக்குது. குழந்தைங்க வந்து அது வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஃபோட்டோ இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அவங்க பார்த்துட்ருக்காங்க. இங்கேருந்து அப்படியே வந்துட்டோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஒரு வீடு இருந்தது. இப்போ அந்த வீடில் இடம் மட்டும்தான் இருக்குது. ரைட் சைடில் இருக்கிறது வீடு தான். திரும்ப இந்த லெஃப்ட் சைடில் தெரியறதும் வீடு தான். முன்னாடி அந்த ஆஷ் கலரில் தெரியறது வந்து கோவில். இதுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வீடு இருக்குது. இந்த நாய் கட்டி வச்சுருக்கிறதுக்கு இந்த பக்கம் ஒரு வீடு தான். உள்ளுக்குள்ளே அந்த ஐயா நிற்கிறதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது ஒரு லைன் வீடு மாதிரி இருக்கும். இது ஒரு வீடு தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்கே ரைட் சைடில் உள்ளுக்குள்ளே தெரியறது பார்த்திங்கன்னா ஒரு 2 வீடு இருக்கும் அந்த இடத்துல. அப்போ அந்த சைடில் இருக்கிற லைன் வீட்டுக்கும் இந்த 2 வீட்டுக்கும் ஒரே முற்றம் தான் இருக்கும்.
இப்போது இந்த எல்லா வீட்லேயுமே ஆள் இருக்காங்க. கொஞ்சம் பேரெல்லாம் வந்து தனியாக வீடு வச்சு வேறு பக்கம் போயிட்டாங்க. இதுதான் வந்து இந்த காம்பவுண்டில் இருக்கிற கிணறு. கிணத்துக்கு லெஃப்ட் சைட்லேயுமே வந்து 2-3 வீடு மேலே இருக்குது. இங்கே கோவில் விசேஷத்தப்போ எல்லோரும் சேர்ந்து எல்லாருக்குமே சேர்த்து சமைப்பாங்க. இங்கே சமையல் நடந்து இங்கே எல்லாருமே குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடுவோம். எல்லாருமே இந்த குடும்பக்காரங்க தான். இங்கேருந்து போனவங்க, கல்யாணம் பண்ணி போனவங்க, இங்கேருந்து வீடு மாறி போனவங்க எல்லாருமே வந்து இந்த டைமில் வருவாங்க. இதுதான் வந்து கோவிலோட என்ட்ரன்ஸ். நேற்று நைட்டு தானே பார்த்துருப்பீங்க. பகலில் வந்து இப்படி தான் இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சமையல் மற்ற திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அப்படியே உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து கோவில். இப்போவுமே வந்து அவங்க பாடிட்டு தான் இருக்காங்க. இது வந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கும். 6 மணிக்கு மேலே ஒரு பூஜை நடக்கும். இந்த சாமியை குடி வைக்கிற மாதிரி ஒரு பூஜை இருக்குது. எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சொந்தக்காரங்க தான். ஒரு ஃபேமிலியிலேருந்து அடுத்த ஃபேமிலி, அவங்க பசங்களோட பசங்க, அந்த மாதிரி வந்தவங்க தான் எல்லாருமே. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த வருஷம் ரொம்ப கம்மியானவங்க தான் வந்திருக்காங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பயணங்கள் இன்றைக்கும் தொடரட்டும்.